லேட்டு 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 ஏன் இந்த லேட்டு கால் பண்ணினேன் உட்காருங்க உட்காரு உட்காரு நீங்களே லேட்டு என்ன டென்ஷனாக இருக்காரு ஒரு சாக்லேட் இருந்தா கூட சுகர் இறங்கி போச்சு பா என்கிட்ட கஞ்சா சாக்லேட்லாம் இல்லைப்பா இல்லை வம்புல மாட்டி விடாம போறியா சரி என்ன லேட்டுன்னு ஒரே பதட்டமா இருந்தீங்க என்ன விசேஷம் அதாவது தலைவரை தேர்ந்தெடுக்கணும் சரி இதே வந்து நம்ம ஊரா இருந்தா ஒரு பால் பாண்டி ஒரு பள்ளி பச்சை பண்ணி யாரையாவது கூப்பிட்டு தலைவர் ஆக்கிடலாம் இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல என்னடா என்ன சொல்ற நம்மளுக்கு முன்னாடியே ஒரு பெருந்தலைவர் உட்கார்ந்து நிக்குதா அதை பூச்சி தலைவர் ஆகி விட்டு அறிவு கெட்டவன அதெல்லாம் வெளியில சொல்லாதீங்கடா என்னப்பா வாய்ப்பு கச்சா பூந்துருப்பா அது இல்ல அவர் சங்கத்துல அது மளிகை கடை வச்சிருக்கவங்க அவங்க ஏதாவது சங்கத்துல தலைவரா என்ன உங்களை தலைவரா தேர்ந்தெடுக்கணுமா நம்மள என்னைக்கு தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க குடும்ப தலைவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறானுங்களே அது ஒரு பக்கம் போய் தேவையில்லை இப்போ தலைவரா அந்த கட்சி காரங்க இருக்கிறாங்களா அந்த மீட்டிங் போட்டு சட்டையெல்லாம் கழிச்சுக்குவாங்களே பால் பாயிண்ட் என்ன நீ வெள்ளந்தியா பேசுற ஆனா வெளியில நடக்க முடியாத மாதிரி ஆயிட போது உன் சட்டை கிழிஞ்சிடும் அந்த கட்சி என்ன சாதாரண கட்சியா அந்த கட்சி தேசத்துக்காக உழைச்ச கட்சி அவ்வளவு பெரிய கட்சி அண்ணல் காந்தியிலேருந்து அன்னி பெசன்ட் அம்மையார் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் நேரு மாமாப்பா நேரு ஜவஹர்லால் நேரு பண்டிதர் அவர்கள் அவரை விட காமராஜர் ஆமா நேற்று தானே 114வது பிறந்த நாள் வேற கொண்டாடினா எவ்வளோ பெரிய பெருந்தலைவர் எவ்வளோ பெரிய 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 அற்புதமான தலைவர்கள்லாம் அந்த கட்சியின் தலைவர்களாக இருந்திருக்காங்க அதுவும் நேற்று காமராஜரை பற்றி ஒவ்வொரு பேப்பர்லேயும் போடுறாங்க டிவி போட்டியிலையும் பார்த்தா இன்றைய தலைமுறை ஒரு படித்த தலைமுறையாக வளர்ந்திருப்பதற்கு அடிப்படை காரணமே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அதுக்காக நன்றி சொல்லலாம் சரி அதை விடு பழசு முடிஞ்சு போன கதை இப்ப நடக்கிற கதைக்கு என்ன விஷயம் இப்ப என்னன்னா இப்போ அந்த யாரு தலைவரா நியமிக்கிறதுன்னு பூவா தலையா போட்டு பார்க்கலாம்ல பூவா தலையா எனக்கு என்னமோ பூ தான் விழுகும் நினைக்கிறேன் பார்த்து உன் கண்ணில் விழுந்துட போகுது கண்ணை மூடி வச்சுக்கோ பூ விழுந்துருமா பூ அதாவது நம்ம இங்க இருக்கார்ல பெரியார் பேரன் ரிசைன் பண்ண உடனே ஆமா மௌன விரதம் டேய் அதுதானப்பா சொன்னார் அத்த தலைவர் வரைக்கும் அவர் தான் மௌன விரதம் இருக்காரு விடு அவரை எதுக்கு மறுபடியும் கூப்பிடுறீங்க இல்லப்பா இப்போதான் அவரை பத்தி நிறைய பேசிக்க மாட்டார் அவர் எதுவும் கமெண்ட் அடிக்க மாட்டார் இல்ல லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாரு அதனால நல்லா பேசிக்கணும் ஏடா கூடமா கமெண்ட் அடிச்சு ஏதாவது சிக்கல்ல மாட்டிப்பாரு ஆமா அதனால தான் நம்ம இளம் தலைவர் நாட்டில் இல்லை வெளி நாடு சுற்றுப்பயணம் ஏதோ போயிருந்தாரு அதனால வர வரைக்கும் கொஞ்ச நாள் ஆச்சு சரி அதுக்கப்புறம் வந்த உடனே இங்க தமிழக மேலிட பார்வையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி பார்த்தாங்க சரி அதுக்கப்புறமா வந்து தமிழகத்தின் தலைவர்கள்லயே ஒரு 4-5 பேர் கிளம்பி அங்கேயே டேரா போட்டிருக்காங்க அப்போ அதை தான் என்னமோ நீ கூட போனான்னு சொன்னியாப்பா 2 பேர் ரேஸ் ஓடுனுக்குறாங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க ஆனா 2 பேரும் ரேஸ் ஓடும்போது லேசா பின்தங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இங்க தலைவரை யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விசாரிச்சு பார்த்தாங்க சரி கடைசியா முடிவு எடுக்கிறதுக்கு செய்தி தொடர்பாளரை கூப்பிட்டு யாரை தலைவரா போடலான்ட்டு இளந்தலைவர் கேட்டிருக்கேன் சரி கேட்டாரு கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்தவரை நல்லா ஆக்டிவா தானே இருந்தாரு ஆமா இருந்தாலும் அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அதே மாதிரி ஆக்டிவா செயல்படுறவங்கள போடுங்க நாங்க ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி அங்க யாரு ஆக்டிவா செயல்படுவாப்போ அந்த ஆள் யாரு ஆக்டிவா செயல்படுறவரு அப்பதான் தமிழக மேலிட பார்வையாளர் சொல்லியிருக்காரு இவங்களே நல்லா ஆக்டிவா தானே செயல்படுறாங்க பேசாம இவங்களே தலைவர் ஆக்கிடுறாங்க அவருக்கும் தெரிஞ்சிச்சாப்பா அதனால உடனே அங்க டேரா போட்டிருந்தவங்க எல்லாம் ஒரே ஷாக் ஆயிட்டாங்களாம் என்னடா இது நம்ம இத்தனை வருஷம் கட்சியில இருக்கோம் இவ்வளோ கட்சிக்கு உழைச்சிருக்கோம் திடீர்னு ரூட்டு இப்படி டேர்ன் ஆகுதேன்ட்டு ஆனா அதுக்கு அந்த கட்சியில இருக்கவங்க ஒரு அற்புதமான ஒரு லாஜிக் சொல்றாங்க என்னப்பா லாஜிக்கு இப்போ இந்த கட்சி 67க்கு முன்னால ஆட்சியில இருந்துதா இல்ல தேசிய கட்சி ஆட்சியில தான் அது ஆமாமா அது ஆட்சியில இருந்ததுல அதுக்கப்புறம் ஆட்சியிலேயே அமர முடியலையே இங்க நீ இது சொல்றியா ஆமா இங்கயா தமிழ்நாட்டுல சரிப்பா ஊருக்குள்ள வர முடியலையே எல்லாம் அவரோட போச்சு அப்போ திராவிட இயக்கம் வந்தது மாறி மாறி திராவிட இயக்கங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கு முதலமைச்சர்கள் மாறலாம் கட்சிகள் கூட மாறலாம் ஆனா வந்து திராவிட இயக்கம் தான் ஆண்டுட்டு இருக்கே தவிர அந்த பேர் இயக்கம் மீண்டும் வந்து
ஆட்சியில் உட்கார முடியல. ஆமாம், முடியல. அது ஏன்னா ஒரு சினிமாக்காரங்க இங்கே இல்லை தலைவரா. அந்த கட்சியில் சொல்கிறீங்க, சட்டை கட்சி இருக்கிற கட்சியில்? ஏய், ஆ, தேசிய கட்சிடாது. சரி, தேசியத்தில் பேசிக்கிறாங்க, விடு சொல்லு. அதாவது 67 பேரறிஞர் இருந்தார். ஆமாம். அவரும் சினிமா சம்மந்தப்பட்டவர், கதை வசனம் எல்லாம் எழுதி. அப்படி தனியாக ஒரு சினிமான்னு மட்டும் சொல்லாத. சினிமா சம்மந்தப்பட்டவர் இல்லையா? சம்மந்தப்பட்டவரா? சரிப்பா, சொல்லுப்பா. அடுத்து நம்ம மூத்த தலைவர் இப்போ அவரும் வந்தார். அவரும் பராசக்தி முதற்கொண்டு எத்தனையோ. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர். ஆமாம். இடையில கொஞ்ச நாள் இருந்தாங்க அம்மா ஜானகி அம்மா, அவங்க ஒய்ஃப். ஆமாம் ஆமாம், அவங்க கூட வந்து சினிமா நடிகை. ஆமாம், நடிகை தான். அதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கிற நம்ம சினிமா துறையிலேருந்து வந்தவங்க. சரி. ஸோ சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. நம்ம கட்சியிலையும் ஒரு சினிமா துறை சம்பந்தப்பட்டவங்க தலைவராக இருந்தா அடுத்த ஆட்சி நம்மளது தான்னு அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களே லாஜிக் பேசிக்கிறாங்கன்னு நீ சொல்றியாப்பா? பேசிக்கிறாங்கடா. ஏன்பா, எனக்கு ஒரு டவுட்டு. சினிமாக்காரங்களை போட்டால் ஆட்சி பூச்சிடலான்ற. இப்போ மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ஆட்சி போயிடுச்சு. அப்போ கூட அங்கே கூட ஒரு தலைவர் வந்து ஒரு சினிமாக்காரர் தலைவரை போட்டால் மத்தியிலையும் ஆட்சி பூச்சிடுவாங்கல்ல? எப்படிப்பா? நீ விட்டா அடிமடியிலேயே கை வைப்ப போல இருக்க. அங்கதான் இளந்தலைவர் ரொம்ப நாளா வந்து ஆட்சியை பிடிக்கணும் அநேகமாக கூடிய சீக்கிரம் தேசியத்துக்கே தலைவர் மாறும்ன்ட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்பா, இப்போ ஒரு சினிமாக்காரை போட முடியலன்னு வச்சுக்கா, நம்ம இளந்தலைவரே வச்சு ஒரு படம் பண்ணிட்டேன்னா அவரு ஹீரோ ஆயிடுவாரு, சினிமா கட்சிடும், அப்படியே இதாயிடும்ல, ஆட்சி பிடிச்சிடலாம்ல. சூப்பர் ஐடியாப்பா. இது சரியா வரும்போலியே. அண்ணன் கூட சொல்லிட்டாரு. நல்லா இருக்குப்பா இந்த ஐடியா. ஏண்டா 2 பேரும் சேர்ந்து என்ன கை வேற கால் வேற ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டே பேசுறீங்களா? ஏதோ வந்துமா அரட்டை அடிச்சுமா தெரிஞ்ச தகவலை சொன்னுமா போகணுமான்னு இருக்கணும். அனாவசியமா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்து என்ன வம்புல மாட்டி விடக்கூடாது. ஆனா இங்க நம்ம உள்ளூர்ல சூரிய கட்சிக்காரங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்னப்பா? ஏன்பா, நம்ம கட்சியில இருந்து தான் அங்க போனாங்க. அங்க போய் அட்லீஸ்ட் தலைவர் கேண்டிடேட்டுக்கு ஒரு பேச்சாவது வருது அவங்கள பத்தி. சரியா? ஆனா இத்தனை வருஷமா நம்ம தளபதி நடையா நடக்கிறாரு, ஊரூரா சுத்துறாரு, மீட்டிங்கா பேசுறாரு. ஆனாலும் அவர் தலைவரா ஆக முடியலையே, அது எப்போ அந்த நாள் வரப்போகுது அப்படின்னு நீ கேக்குறியாப்பா? அவங்க கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்கடா. அதான் அவரே சொல்லிட்டாரப்பா, நமக்கு நாமே அவருக்கு அவரே தலைவர். என்னப்பா இதுல இருக்கு? இப்போ எல்லாத்துலேயுமே வாரிசுகள்லாம் தலைவர் ஆயிட்டாங்க. ஐயா மூப்பனார் ஐயாவுக்கு அப்புறம் அவர் நம்ம சின்ன ஐயா அவர் தலைவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம மாம்பழ கட்சியில மருத்துவர் ஐயாவுக்கு அப்புறம் சின்ன மருத்துவர் ஐயா தலைவரா இல்லைன்னாலும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டாரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் பேசி கிங்குன்னு சொன்ன இவரு கூட தனி கட்சியின் தலைவராக இருக்காரு. ஆனால் இத்தனை 50 ஆண்டு காலமா உழைச்சிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் தலைவராக முடியலையே அப்படின்ற ஏக்கம் தளபதிக்கு இருக்குதோ இல்லையோ அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு இருக்குதான். ஆமாப்பா, இருக்குதான். ஆனாலும் அங்க இருக்கிற பெரிய பெரிய மூத்த தலைவர்கள்லாம் தலைவர் தான். ஆமாம், தளபதி தலைவர் ஆகிறதுக்கான தகுதி உள்ள தளபதி அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா இப்ப முகநூல் அப்புறம் அந்த என்னென்னவோ வருதேடா இணையத்துல ஃபுல்லா தலைவர் அப்படின்னே தளபதி பேரை சொல்லி ஐயோ எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். இது தலைவருக்கு மிக வருத்தமா இருக்குதான். ஏன்பா, இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, சொல்லிட்டு போட்டுமேப்பா. சின்ன பசங்க சொல்றாங்க, அவருடைய அபிமானிகள் தானேப்பா சொல்றாங்க. 70 ஆண்டு காலமாக இந்த கட்சி கொடியை ஏந்தி இந்த நாட்டுக்காகவும் அந்த கட்சிக்காகவும் எத்தனையோ அவதூறுகளை அவமானங்களை எத்தனையோ இன்னல்களை கஷ்டப்பட்டு தாங்கிட்டு இருந்தவர் அவர் வாயாலேயே தளபதியை தலைவரா சீக்கிரம் அறிவிக்கணும்னு நீ சொல்றியாப்பா? கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்களாண்டா. அப்படி அண்ணாச்சி, சரி விடுங்க, அவங்க தலைவராகணுன்றாங்க இவங்க தலைவராகணுன்றாங்க. நீங்க தான் உங்க தெருவில் அந்த காலனிக்கு ஏதோ தலைவர் தேர்தல் இந்த தகர டப்பா கடை இருக்குல்ல, அந்த கடைக்காரங்க அப்புறம் என்னை வந்து தலைவன் ஆகணும்னு எல்லாரும் வந்து பிரியப்பட்டாங்க. சரி, எனக்கும் தலைவராகணும் ஒரு பக்கம் ஆசை கிடக்கு. சரி,
சரி அதான் நான் என்ன சொன்னேன், தலைவர் ஆக்கிடும், நான் உங்களுக்கு சார்பாக நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தன் சொல்லுதான், அண்ணாச்சி நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா. இன்னொருத்தன் சொல்லுதான், வாயை திறந்த நாக்கை வெட்டி விடுவாங்க. அண்ணாச்சி இந்த நாக்கை வெட்டி விடுவான்னு சொல்கிறான்ல, அவன் சார்பாகவே நீங்கள் பேசுங்க. இல்லை என்னென்ன கிறுக்குதெல்லாம் பேசுறீ, நாக்கை வெட்டி விட்டு அப்படியே பேசுறது. நாங்கள் பழச்சிப்போம்ல.